உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா உள்ள போ. ஏன் இங்கே இருக்கலாமே? வேண்டாம் ஜெயந்தி, எங்க வர்றவங்க போறவங்க தொந்தரவு தாங்க முடியாது. வா என் ரூமுக்கு போ. உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன் சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா சந்தோஷம்னு சொல்லிட்டா போறாது. சாயங்காலம் அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அதுல நான் என்ன செய்யணும்? டான்ஸ் பண்ணணும். வேண்டாம் மாலதி. பாத்தியா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஆடுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருத்திதான். இல்ல மாலதி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ காலேஜ் எவ்வளவு ஜோரா ஆடிருக்கே. யாரு மாணிக்கமா? வா பா வா. யாரு? அதான் நேத்து மிஷின் ரிப்பேர் பண்ணாரு. அவர் வந்திருக்கா போல இருக்கு. கொஞ்சம் இரு ஜெயந்தி, இதோ வந்துட்டேன். வாப்பா உட்கார். உட்கார்ப்பா. பரவாயில்ல, சும்மா உட்கார். நீங்க வர சொன்னதா எங்க அண்ணன் சொன்னாருங்க. ஆமா மாணிக்கம், நேத்து நீ செய்த உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான் கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஒண்ணும் வேண்டாங்க. 1000 தொழிலாளர்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களா, அதை போல. சும்மா சொல்லப்பா. உன்னை வெறுங்கையோடு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டினதே ரொம்ப பெருசு. இதுக்கெல்லாம் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்தா அது சரியில்லைங்க. வர்றேங்க. வணக்கம். மாணிக்கம், பணம் தான் வாங்க மாட்டேங்கிற. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்படி செய்ய. என்னங்க? நீ நம்ம மில்லியே வேலைக்கு இருந்துட்ட என்ன? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அதை மறுத்து பேசுறது சரியில்லை. இருந்தாலும் எங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இதுக்கு என்னப்பா அண்ணன் கிட்ட சொல்றது? அவன் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறான்? நான் கீழ்ச்ச கோட்டை உங்க அண்ணன் தாண்டவே மாட்டான். நாளையில இருந்து நீ நம்ம மில்ல சீஃப் மெக்கானிக். 150 ரூபாய் சம்பளம். சரின்னு சொல்லு. ரொம்ப நன்றி. வெரி குட். நாளைக்கே வேலைக்கு வந்து மாலதி, நான் ஆபீஸ் போறேம்மா. பாய். வணக்கம். அப்பா. என்னம்மா? சாயங்காலம் பார்ட்டி இருக்க, அதுக்கு இவர் கூட. ஆமா ஆமா மாணிக்கா, சாயங்காலம் நம்ம மாலதி பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கு. அதுக்கு நீயும் வரணும். வரேங்க. வணக்கம். மிஸ்டர் மாணிக்கம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். வரேன். மன்னிச்சுக்க ஜெயந்தி, உன்னை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல மாலதி, நான் இன்னைக்கு ஆடுறேன். நிஜமாவா? ஆமா மாலதி, இன்னைக்கு ஆடாம வேற எப்போ ஆட போறேன்?
ஒரு பார்வையிலே இன்று போட்ட ஒரு பார்வையிலே என்னை கொன்று விட்டானடி மாமையிலே ஆசை கொண்ட நெஞ்சிரண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் ஆடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ இதையும் அதையும் கண்டு மதியும் மயக்கம் கொண்டு இதய கதவை வந்து தட்டுதே இதையும் அதையும் கண்டு மதியும் மயக்கம் கொண்டு இதய கதவை வந்து தட்டுதே என்னும் இமய சிகரம் தன்னை எட்டுதே என்னும் இமய சிகரம் தன்னை எட்டுதே அதிக துணிவு கொண்டு ஆசை கரை புரண்டு அதிர தலை சுழன்று சுற்றுதே அதிக துணிவு கொண்டு ஆசை கரை புரண்டு அதிர தலை சுழன்று சுற்றுதே நிலவானலை உடலில் வாரி கொட்டுதே ஆசை கொண்ட நெஞ்சிரண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் ஆடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ ஆசை கொண்ட நெஞ்சிரண்டு பேசுகின்ற போது ஆடாத சிலைகளும் ஆடாதோ ஆனந்த கீதங்கள் பாடாதோ. ஹலோ ஜெயந்தி. வா மாலதி. ஜெயந்தி, நேற்று ரொம்ப பிரமாதம் ஆடினேன். யார பாரு உன் பேச்சுதான். அப்படியெல்லாம் சொல்லாதே மாலதி. உனக்கு என்ன தெரியும்? நேற்று பார்த்தவங்க எல்லாம் அப்படியே மயங்கி போய் நின்னுட்டாங்க. ஜெயந்தி, அந்த புது மெக்கானிக் வேலைக்கு வந்துட்டாரா? ஓ, இப்ப எங்க இருக்கார்? மிஷின் ஹால்ல இருப்பார். சரி, நான் வரேன். ஹலோ மாணிக்கம். ஓ, வணக்கம். நேற்று விழா எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமா இருந்தது. ராத்திரி நாட்டியத்தை கண் கூட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே? நீங்களும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இல்லையே, நான் உங்களை இல்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப டான்ஸ்ல முழுகி போயிட்டீங்க. மன்னிக்கணும். இப்ப வேலையில முழுகி போயிட்டீங்க. இதுவும் உங்க வேலை தானே? அப்படியா? மிஸ்டர் மாணிக்கம், என் கடியாரம் சரியாவே ஓடல. என்னன்னு பாருங்க. நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்துல உங்க காது கேட்கல போல இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுல கையெழுத்து போட்டு கொடுங்க. வேலை செய்யவே விட மாட்டீங்க போல இருக்க. மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கோவம் வந்தா கூட அது ஒரு அழகா இருக்கு. ஜெயந்தி, நீ இவ்வளவு படிச்சிருந்தும் உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் தெரியல. நான் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக குறுக்க வந்தேன்? நானா குறுக்க வந்தேன்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வந்தேன். இது ஒரு தவறா மாலிகி? தவறு ஒண்ணுமில்லை. நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாலேயே வந்து பாக்குறது சரியில்லைன்னு சொன்னேன். நீங்க ஏன் பின்னால பின்னால விரட்டிட்டு வரீங்க? நீ ஏன் இப்படி முன்னால முன்னால ஓடிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன பாதியா இல்ல? போங்க. போங்கல. ஐயோ, அது எப்படி போறது? இவ்வளவு பெரிய பாதையில எனக்கு துணை இல்லாம தனியா போறதுக்கு பயமா இருக்குமா? இப்படி பாதையை மறிச்சு ஒரு பெண்ணோட பேசுறது ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இல்ல. ஓ, அம்மணி, திருமதியார்களே,
ஜெயந்தி அம்மை அவர்களே, என்ன இப்பாட்டை எவன் சொல்கின்றது? நரகத்துக்கு. ஐயோ ஐயோ, ஓ, அங்கெல்லாம் பெரிய பெரிய துஷ்டர்கள் வாழ்றாங்க. இப்ப நீ தனியா போனீன்னா, இல்ல நீ இல்ல உன்ன மாதிரி எந்த பொண்ணாலும் தனியா போனா எங்கே உன் காதலன், ஏன் அவனை விட்டு விட்டு நீ மட்டும் தனித்து வருகிறாய் அப்படின்னு கேட்பாங்க. இந்த விளையாட்டெல்லாம் அவகிட்ட வச்சுக்க. எவகிட்ட? அவகிட்டதான். எவகிட்டன்னு கேக்குறேன். மெஷின் மரவுல ரொம்ப அக்கறையா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவகிட்ட. வந்திய வழிக்கு நான் அப்பவே நினைச்சேன், நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறோம்னு ஒட்டு கேட்கறதுக்கு தானே வந்த. நீ நான் ஒட்டு கேட்க வந்தேன். வேற எதுக்கு வந்த? நான் ஒண்ணு ஒட்டு கேட்க வேற எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்க தான் வந்தேன். இல்ல நீ போய் சொல்ற. நான் ஒண்ணு போய் நீ போய் சொல்றேன்னா போய் சொல்ற. போய் சொல்ற. என் கையில அடிச்சு சொல்லு, இல்ல என் தலையில அடிச்சு சொல்லு. அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்கற மாதிரி அப்படி வந்து நின்னு என்ன பேசிக்கிறோம், ஏது பேசிக்கிறோம், என்ன பைத்தியம் பைத்தியம். இது கூட உனக்கு தெரியல. நான் உன்னை கோச்சிக்காம என்ன பண்றது? அந்த முதலாளி பொண்ணு என்னமோ கையில ஒரு பேக்கை தூக்கிட்டு விச்சுக்கு விச்சுக்கு நடந்து வந்து, மிஸ்டர் மாணிக்கா நேத்து டான்ஸ் பாத்தீங்களா, அது பாத்தீங்களா, எப்படி இருந்தது எப்படி இருந்தது, ரொம்ப பூனை மாதிரி என் காலை சுத்திக்க ஆரம்பிச்சா. அதனால கோச்சிக்கிட்டேன். அதுக்கு நான் தானே கிடைச்சேன். வேற உன்னை கோச்சிக்காம நான் அந்த பொண்ணை கோச்சிக்க முடியுமா? முதலாளி பொண்ணாச்சே, நாளைக்கு வீட்டுக்கு சீட் கொடுத்துருவா நமக்கு. சரி அது போகட்டும். நானே என்னுடைய தப்ப நானே ஒத்துக்கிறேன். வேணா நான் கண்ணத்துல போட்டுக்கிட்டுமா? நான் ஒண்ணு அப்படி சொல்லல. உன் அழுக வேற எதை சொல்லுதான்? நான் எங்க அழறேன்? இது என்ன இது என்ன கண்ணீரா பன்னீரா? சரி நான் என் தப்ப ஒத்துக்கிட்டேன்ல, இனிமே சமாதானமா? சமாதானம் கோமல்ல சமாதானம். எங்க கை கொடு கை கொடு, அப்பதான் நல்ல பொண்ணு. கை கொடு கை கொடு. ஓகே எங்க? சைக்கிள்ல. சைக்கிள்? ஆமா ஆமா. ஐயோ, நானே ராஜகுமார் நான் இருந்தேன்னா 6 குதிரை பூட்டின ரதத்துல உன்னை உட்கார வச்சுக்கிட்டு சும்மா ஜம் 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 ஜம்னு ஊர்வலம் வருவேன். இல்ல நானே ஒரு மில் ஓனர் சன்னா இருந்தேன்னா சும்மா டபார்னு 4 பிளேனை கொண்டுட்டு வந்து நிறுத்தி 4லையும் உட்காருன்னு சொல்லுவேன். என்ன பண்றது, நான் லேபர். நமக்கு கிடைச்சதெல்லாம் இந்த ஓட்ட சைக்கிள் தான். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதும் இதுல தான், காதலும் இதுல தான். என்ன பண்றது, உட்காரு. நான் சைக்கிள், எனக்கு சைக்கிள் விட தெரியாது. உட்காருன்னா உனக்கு விட தெரியாது. எனக்கு தெரியாது. நான் கத்து கொடுக்குறேன். நான் விட்டதே இல்ல. விட தெரியலன்னா என்ன, நான் கத்து கொடுக்குறேன். விழுந்துட்டேனா? விழுந்துட்டேனா நான் காப்பாத்துறேன். உட்காரு. எனக்கு பயமா இருக்கு. பயமா நான் பக்கத்துல இல்ல. உட்காரு உட்காரு. முள்ள அப்படித்தான். ஹேண்ட் பார் கரெக்டா பிடிச்சுக்க. நான் இப்ப தள்ளுவேன், கீழே விழுந்துட கூடாது. பயமா இருக்கு. பயப்படாத. தள்ளுவேன், கீழே விழுந்துட கூடாது. ஓ கீழே விழுந்துட கூடாது, கீழே விழுந்துட கூடாது. ஜெயந்தி 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 ஜெயந்தி. நிலைமை என்னவென்று தெரியுமா? நிலைமை என்னவென்று தெரியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும், கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும். கவனம் என்னவென்று தெரியுமா? கவனம் என்னவென்று தெரியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? என்றும் பேசாத பெண்கள் இன்று மட்டும் காதல் வந்து, என்றும் பேசாத பெண்கள் இன்று மட்டும் காதல் வந்து, இன்பம் இன்பம் என்று சொல்வதும் என்ன? இன்பம் இன்பம் என்று சொல்வதும் என்ன? ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு, ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு, ஒன்றும் தெரியாதது போல் கேட்பது ஏனோ? ஒரு விழி பார்வையிலே உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு, ஒன்றும் தெரியாதது போல் கேட்பது ஏனோ?
குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட மலர்கொடி தலையாட்ட மரக்கிளையும் கை நீட்ட கிளையில் கொடியிலும் படியானது மேலோ கிளையில் கொடியிலும் படியானது மேலோ இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை இயற்கையின் வளர்ச்சி முறை இளமை செய்யும் கிளர்ச்சி இவை ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவேனோ ஏனென்று நீ கேட்டால் யான் அறிவேனோ குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? நினைவை புரிந்து கொள்ள முடியுமா? கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? ஒண்ணுல எனக்கு சிரிப்பா ஆமா நீயே சிரிக்கிற என்ன? எனக்கும் ஒண்ணும் புரியல. நாம ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே யாராவது நம்ம பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்க? நினைச்சுட்டு போறாங்க பைத்தியக்காரங்க. ஆமா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேள இந்த மாதிரி எப்பவாவது இன்னொரு பொண்ணோட பழகிருக்கீங்களா? பொண்ணா? ஓ எத்தனையோ பெண்ணு. என் ரிக்ஷாவில யாராவது பெண்களே கிடையாது. இங்க இருந்து அங்கே போயிட்டு அப்படி இல்ல நிஜமா இல்ல. ஒரே ஒரு தடவை இந்த ஊர்ல தான் நம்ம வீட்டுக்கு பின்னால அந்த களத்து மேடு இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு இருக்கு. நிம்மதியான இடம், யாரும் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு பரீட்சை டைம். நான் தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு பாரு, அந்த கிணத்துல அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிட்டு இருக்கேன். எந்த பொண்ணு? அதான் அந்த இவரோட மக பேர் கூட மறந்து போச்சு. பரவாயில்ல. அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிட்டு இருந்தா. அப்ப காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்ததா. அப்ப என்னாச்சு, என்னுடைய புஸ்தகத்துல இருந்து ஒரு பேப்பர் பிச்சுக்கிட்டு போய் காத்துல படப்பட அடிச்சுட்டு போய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இல்ல, அந்த பொண்ணு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தால அந்த பக்கெட்ல போய் விழுந்துருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு குனிஞ்சு அந்த பேப்பரை முள்ள எடுத்து, இது பேர் என்ன, முந்தானியால நல்லா ரெண்டு பக்கம் தொடச்சு அதை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்று என்கிட்ட கொடுத்தேன். உங்க பக்கத்துலயா? கொடுத்துட்டு அவ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. என் காதுல ஒண்ணும் விழுவல. ஏன் விழுவலன்னா, என்னதான் ஒரு பொண்ணு, நான் ஒரு ஆம்பளை தனியா இருக்கிறேன், என்ன வந்து முன்னு வந்து பாத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா என் மனசு என்ன சும்மா படக் 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 அடிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அப்புறம் என் மனசுல தைரியத்தை எல்லாம் வரவழைச்சுக்கிட்டு, இந்த புள்ள நீங்க முன்னால நிக்காத, என் மனசை என்னென்னமோ பண்ணுது, நீ இந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னீங்களா? சொல்ல நினைச்சேன். ஆத்திரத்துல வாய் குளறி இந்த புள்ள வந்து இப்படி உட்காரு அப்படின்னு சொன்னேன். போன்னு சொல்ல நினைச்சீங்க, ஆனா பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவு உட்கார்ந்துட்டாங்க. கிட்ட எவ்வளவு கிட்ட? அப்புறம் என்ன? அப்புறம் நிலைமை ரொம்ப எக்கச்சக்கமா போச்சு. என்ன எக்கச்சக்கம்? என் மூஞ்சி எல்லாம் வேர்த்து போச்சு, கண்ணெல்லாம் சவந்து போச்சு, காதெல்லாம் அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, வாய் பேச முடியல, உடம்பெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி போயிடுச்சு. ஐஸ் கட்டி மாதிரி போயிடுச்சு. துணிஞ்சு நானே அவளை கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? உன் பேர் என்ன அப்படி. ஓ, பேரு கூட கேட்டுட்டீங்களா? ஆமா, பேரு கேட்டு. அப்போ
அவ ரொம்ப அழகா இருந்திருக்கணும். அவ்வளவு ஒண்ணும் பரவாயில்ல. நல்ல அழகு, சுருட்டையான முடி, நல்ல பெரிய கண்ணு. ஆமா, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது பார்த்தது எப்படி மறந்து மனசு விட்டு மறக்கவே முடியல. அது இல்ல, அது இந்த பாத்து நீ ஏதோ வித்தியாசமா பேசுற. நானு என்ன சொல்றது, நான் நீ கேட்டது சொன்னேன். நான் அப்ப ஏதோ தப்பா சொன்னேன்னா வேண்டாம், நான் சொல்றது கேட்கணும். நான் கேட்க தயாரா இல்ல. இல்ல இல்ல, ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உட்கார்ந்தாளா, பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தாளா? ஐயோ, நான் சொல்றத கேள. எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட. அப்ப எனக்கு வயசு என்ன, 10, அந்த பொண்ணுக்கு 8. நீங்க பெரிய மோசக்காரர், உங்களை நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டேன்? கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். உண்மையா நம்ப மாட்டேன்? இங்க வாங்க, நிச்சயமா நம்ப மாட்டேன். சத்தியமா நம்புறேன். வெக்கம் கிட்டவன். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வைப்பா, சின்னம்மா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. யாரது? குட் ஈவினிங் பேபி அம்மா. என்ன? புட்டு டின்னர் ரெடி பேபி அம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சரி பேபி அம்மா. சாப்பாடு வேணானா வேற என்ன வேணும் பேபி அம்மா? Shut up. ஓஹோ, அதுவா? யோ, என்ன கேக்குறாங்க? பேபி அம்மாக்கு என்ன வேணுமா? ஏப்பா சமயக்கட்டுக்கு போன் பண்றீங்க? நான் சொல்லையா போச்சு. ஹலோ, எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். சின்னம்மா ஏன் சாப்பிடல? நோ பசி மாஸ்டர், நோ பசி மாஸ்டர். என்ன சமைச்சானுங்க? அவளுக்கு வேண்டியது ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன? எல்லாம் செய்து வச்சிருக்கு மாஸ்டர். காலிஃபிளவர் பச்சடி, பட்டாணி பொரியல், பீன்ஸ் சூப்பு, சிக்கன் சூப்பு, டொமேட்டோ பாத்து, வெஜிடபிள் புலவு, கட்லெட், சாப்ஸ், சிப்ஸ், குருமா, ஸ்டாப் இட் மேன். அவியல், பொரியல், குழம்பு, ஸ்டாப் இட். பிரியாணி, கல்யாணி, பதர்வணி. ஸ்டாப் இட். நான் சாப்பிட்டேன் பிரதர் மாஸ்டர். ஷட் அப். அதைத்தான் செய்ய மறந்துட்டாரு சமயக்காரர். அதைத்தான் வேணுங்கிறாங்க அந்த மாவு. ஓ யூ ஃபூல். இது இவர் என்னமோ புதுசா கேட்கிறாரு. பேபி என்னப்பா? ஏமா சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. வாட்? பசி இல்லையா? டாக்டர் கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க. கூப்பிட்டு அந்த டாக்டரே சாப்பிட சொல்லுங்க. ஏன்டா கோயில கோவமா இருக்கு? அது என்னன்னு தெரியலீங்க. வேகமா வந்தாங்க, ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, பார்த்தா பாவமா இருக்குதுங்க. அதான் விசாரிச்சு. ஸ்டூபிட். பேபி 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 ஏமா சாப்பிடல? பேபி பேபி. அப்பா, நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். என்னம்மா? இந்த வீட்ல ஒருவேளை சாப்பிடாம இருக்க எனக்கு உரிமை உண்டா இல்லையா? என்னம்மா அப்படி சொல்ற? நிச்சயமா உண்டு. தேங்க் யூ. குட் நைட். மேனேஜர் சார் எழுதுங்க. சங்கர்லால் சேட் விஜயவாடா 350 பேர். ரொம்ப குறைச்சிட்டீங்களா? குறைஞ்ச 500 பேரா கொடுங்க. பார்த்து சேட், நான் பாக்கி பேர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது போறோம். என்ன செட்டியார், உங்களுக்கு 200 பேர் போடவா? என்னங்க இது, நம்ம சேலம் கிடைக்க பார்த்தாருங்க, கோயம்புத்தூருக்கு. சரி, செட்டியாருக்கும் 350 பேர் போடியா? பாக்கி 2 பேருக்கும் 100 பேர். நமஸ்காரங்க.
போய் போர்மேன் சரவணன் கூப்பிடு. கும்பிடுறேனுங்க. சரவணா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன். இந்த தடவை தீபாவளிக்கு நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. உங்க மனசுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பாருங்க. அது சரி, அவ்வளவு சரக்கியம் தீபாவளிக்கு ஒரு மாசம் முந்தையே சப்ளை செய்தாகணும். நீ நம்ம தொழிலாளர்கள் எல்லாம் கண்டு பேசி எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுமோ அப்படி செய்யணும்னு சொல்லு. வருஷா வருஷம் போனஸ் கொடுக்கறது போலவே இந்த வருஷமும் போனஸ் உண்டுன்னு சொல்லு. ஆகட்டுங்க. சரவண பிள்ளை வணக்கம்ங்க. என்ன சரவணா, நீ தான் இந்த மில்லுக்கு முதல் தொழிலாளி. போனஸும் உனக்கு தான் முதல்ல. விடப்பா. எல்லாம் கடவுள் கிருபைங்க. ஏதோ புண்ணியமா கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கு. இதுல கையெழுத்து போடு. ஆகட்டுங்க. டைம் கீப்பர் குப்புச்சாமி, மேஸ்திரி மாமண்டி, பராங்குஷம், பக்தவத்சலம், சீஃப் மெக்கானிக் மாணிக்கம். வணக்கம். சார், என்னப்பா இதுல 450 எழுதிருக்கு. 150 தானே கையில கொடுத்துருக்கீங்க. என்ன எழுதியிருந்தா உனக்கு என்னப்பா? கொடுத்தது வாங்கிட்டு போ. என்ன சார், 3 மாசம் போனஸ் எழுதிட்டு 1 மாசம் போனஸ் கையில கொடுத்துருக்கீங்க. என்னன்னு கேட்டா கொடுத்ததை வாங்கிட்டு போன்னு சொல்றீங்களே, இது நியாயம் இல்ல சார். சரிதான்ப்பா, நியாயத்தை நீ சொல்லி நாங்க காட்டுக்க வேண்டியதில்லை. இப்ப மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போகலையா? நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை வாங்கிட்டே போயிருக்க மாட்டாங்க. அட நீ ஏன் குறுக்க தகராறு பண்ற? அவங்கதான் சொல்றாங்களே. பசி கொடுமை, ஏழ்மையினால தொழிலாளர்கள் நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போறாங்க. அதுக்காக நீங்க இப்படி செய்யறது நியாயமே இல்லை சார். தயவு செஞ்சு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பாக்கி 2 மாசம் போனஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. சரிதான், உன் வேலையை பார்த்துட்டு போய்யா. மன்னிக்கணும் சார், என்னுடைய மனசாட்சி அதுக்கு ஒத்துக்க. என்னையா நீங்க கூட்டம் போட்டுக்கிட்டு? என்னையா விவகாரம்? என்ன சண்டையா? மேனேஜரா வணக்கம்ங்க. ஆபீஸுக்கு போய் போனஸ் பணத்தை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு காப்பி போடுனாங்க. எனக்காக அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் பணம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். இது ஒண்ணுது இல்ல, அத போறான் பாரு அவனு. மாணிக்கண்ணாச்சி ஏன் பணம் வாங்க போறாரு? அவருக்கு பணத்தை காட்டிலும் மனசாட்சி பெருசா போச்சான். எங்களுக்கு கூட மனசாட்சி தாங்க பெருசு. ஆனா மனசுக்கு கீழே குடல் இருக்குது பாருங்க. இது இறைச்சல் போட ஆரம்பிச்சோம்னா அது குறைச்சலா போயிடுது. சரி, நீங்க கொடுக்க வேண்டியது சீக்கிரம் கொடுங்க. கையெழுத்து எங்க போடணும்? எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க, காசு கொடுக்கறதுக்கு தோன்றது இல்ல. அடைக்கலாம், எங்கடா நடுவ பாக்குற? இங்க வா, போனஸ் வாங்கிருக்குல்ல, கடனை கொடுத்துட்டு போ. கடனை உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடன்காரனை கண்டா கம்பி நிட்டு. நான் அடையா ஐயா, கடன் கடன் கருதுற. எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தானே முதலாளி ஒன்னே மில்லு வாசல்ல கடை வச்சு சொல்லியிருக்காரு. ஏது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவா போல இருக்கு. சரி சரி, பாக்கி எடு. 17 ரூபா 9 நயா பைசா. அட என்னையா அது? நேத்து 12 ரூபா 7 நயா பைசான்னா இன்னைக்கு 17 ரூபா 9 நயா பைசாங்கறியா? யோ குண்டு புள்ள, இவ்வளவு நாளா சரக்குலதான் கலந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு கணக்குலயும் கலக்க ஆரம்பிச்சிட்டியா? எவன்டா கலந்தவன்னு கேக்குறேன். டேய், இது சாப்பிட சாமான்டா. போய் சொன்னா கண் அவிஞ்சு போகும். ஆமா ஆமா, அது உண்மைதான்.
கடுகுல கல்லும் அரிசியில களிமண்ணும் பொறுக்கிறதுக்குள்ள கண்ணு அவிஞ்சுதான் போகுது. ஏண்டா அரிசியும் கடுகும் ஆகாசத்துலயா விளையுது? மண்ணுல தானடா விளையுது. கல்லு மண்ணு கலந்துதான் இருக்கும். அது சரியா, எண்ணெயில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்னு அப்படி கேள்றா. இனிமே செக்குக்கெல்லாம் தாரை கொட்டகை போட சொல்றேன். ஏண்டா மழை பெஞ்சா தண்ணி கலக்காமலா இருக்கும்? பாவி பயலு, அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. மழை என்னடானா கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. டேய், நீ பாக்கி தர போறியா இல்லையாப்பா? இந்தாயா உன் பணம். டேய் குட்டம்தா, கொட்டு புள்ள. ஏய் உட உட எழுந்திரியா எழுந்திரியா லாவ ஜல்தி ஜல்தி லாவ ஜல்தி லாவ என்ன லாவ நீ ஜாவியா ஜாவரே கே தேவ பைசா ஜல்தி என்ன பைசா? வட்டி பணம். வட்டி பணமா? உன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க வட்டி பணம்னு சொல்லி. अरे हमको भाषा सिखाते क्या? देव पैसा जल्दी. எவ்வளவுயா 20 ரூபாய் 20. புடியா புடி. இந்த நீ நடைய கட்டு. என் தெரு பக்கம் வராத. அவ்வளவுதான். உனக்கு இருக்குறியா? புடியா. உடைய கழுத்துல போட்டு விட்டு அதுக்கு கூலி கொடுப்பாங்களா? வீட்டுக்கு அடக்குறியானா? ஓஹோ, நான் இருந்த வீடா? அது வீடாது என்னையா? கொசு, மூட்டை பூச்சி, சையா, பாம்பு, தேடு, புறா, கரடி, சிங்கம், புலி இவ்வளவுலாமா வளர்த்துறது? அதுகிட்ட போய் கழுப்போம். மரியாதை கொடுக்க மாட்டியா? கை விடு. எவ்வளவு கொடுக்கணும்? புடி 50 ரூபாய். 50 புடியா, சீக்கிரம் புடியா. இந்த புடி 10 15. சீக்கிரம் எழுதி கொடு. இத வாங்குறதுக்குள்ள ஒரு மாசம் வாடகை வாங்கலாம். சரி போ, நடைய கட்டு. கொடம்பு எடியா பணத்தை. என்ன பணம்? பால் பணம். பால் பணம்? ஆமா. நீ பாலா ஊத்துன? என்ன ஊத்துன? தண்ணி தானையா ஊத்துன? தண்ணி. நான் முனிசிபாலிட்டி பணம் கட்டிக்கிறேன். நீ போ. பணத்தை கொடுக்குறியா? தொக்காய் உடையா. பணத்தை குடியா. தொக்காய் உடையா. பணத்தை குடியா. தொக்காய் உடையா. தொக்காய் உடையா. இத 9 வருஷமா உசுரோட வச்சிருக்கேன். இத போய் கொல்ல பாக்குறேன். எவ்வளவு கொடுக்கணும்? 20 ரூபாய். 20. புரட்டாசி மாசம் 5. புரட்டாசி மாசம் 5 எப்படியா வரும்? ஒண்ணுதானையா வரும்? மாசம் 1யா ரூபாய் 5யா? சரி ரூபா 5. ஐப்பசி மாசம் 5. ஐப்பசி மாசம் 5. ஆக 20 ரூபாயா? சரி போ. என்னது போ? கணக்கு காமிச்சிட்டு எங்க போறது? பணம் வாங்குனியா? யார் வாங்குனது? யார் அது? உனக்கு என்னயா முதுவெல்லாம் கையா இருக்கு? உடம்புல தான் கை இருக்கு. இந்தா நடைய கட்டு. ஆளப்பா. பாப்பா பாருங்க அண்ணே, போனஸ் வாங்கிட்டு அப்படி வெளியில வந்தானே எல்லாம் பெருச்சாடி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்க. உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்கார கண்டா கம்பி நிட்டு நிட்டியா? என்ன பாக்கிய? பாக்கிய நான் துப்பாக்கி தான். ஏய் என்னடா எடுக்கறியா இல்லையா? இப்ப எனக்கு இந்த கை தனியா வந்துரும். சொக்காயோட எடுத்துறாத. வை குடு. எவ்வளவு கொடுக்கணும்? கொடுங்க. எவ்வளவு அரிசி? எல்லாம் மொத்தம் 18.25. கணக்கு போடு. கணக்கா? அரிசி 10.25 ரூபா, பருப்பு 4.25 ரூபா, 1.25 பாசி பயிறு. அப்புறம் என்ன கொடுக்கணும்? உனக்கு நான் கடுக்கா கொடு. ஏய் அயோக்கிய பயலே, ஓடவா பாக்குறேன். நடக்க முடியாத ஓட வச்சிருக்கடா மடப்பையில. நான் மணம் தர்றேன், வந்து கையில கிடைச்சுக்கடா. டேய் அண்ணே, எங்க போற? சும்மாடா. டேய் நீயா? ஐயோ டேய் நீ என்ன படுத்துற பாடுக்கு உன் குதவரைய கடிச்சு உன் ரத்தத்தை குடிக்க போறேன். பரவல வையாதானே குடலுக்கு சோறு போகுது. உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு கேட்க வந்தேன். அண்ணே என்னடா இந்த காரணாவா? சரி போ. காரணாவான்னு சொல்லி அதையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டானே பிச்சைக்கார பையன். ஐயோ பாவி. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு புரியல. ஏழைக்கு காலம் சரியில்லை. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. மாசம் 30 நாள் உழைச்சி வறுமை புடிச்சி உருவையழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான். வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான். காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான். வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியாய் பாடுபட்டா, கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டிக்காரம் பொட்டியிலே, அது குட்டியும் போடுது வட்டியிலே.
கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டிக்காரன் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல விதவிதமா துணிகள் இருக்கு விலையை கேட்டா நடுக்கம் வருது வகை வகையாய் நகைகள் இருக்கு மடியை பார்த்தா மயக்கம் வருது எதையோ வாங்கணும்னு அண்ணே எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்க முடியல எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை இதை எண்ணாமல் இருக்க முடியல கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கண்ணுக்கு அழகா பொண்ண படைச்சான் பொண்ணுக்கு துணையா ஆன படைச்சான் பொண்ணுக்கு பட்டா செல்வத்தை படைச்சான் உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான் என்ன போல பலரையும் படைச்சு அண்ணே என்ன போல பலரையும் படைச்சு இதுக்கு அதுக்கு எங்க வச்சான் ஏழைய கடவுள் ஏன் படைச்சான் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல